கார்டியோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதை தாண்டி என் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அதாவது உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த் வந்து நீங்க பண்ற கார்டியோல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும், நிறைய ஆக்டிவா இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட் ப்ராப்ளம் பம்ப் ஆகும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை விட்டு ஜஸ்ட் அந்த வெயிட் குறைக்கிறதுக்கான ஒரு பொருளை மட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி கார்டியோ அவாய்ட் பண்றதுக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து லிஃப்டிங் எல்லாம் பண்றீங்கன்ற போது டெஃபினட்டா யூ ஹேவ் டு டு கார்டியோ. இந்த கிளைம் எல்லாம் யாரும் ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. 2024 ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களோட 50%, 70% அண்ட் 90% 1 hour பாபிள் ஸ்குவாட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களோட ஹார்ட் ரேட் zone 2 லெவல் கார்டியோக்கு டச் ஆயிருக்கு. அதாவது சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விமிங் இந்த அளவுக்கு நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்பெஷலா காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ், சூப்பர் செட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் போதுமான அளவுக்கு ட்ரெயின் பண்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்குவாட்டோ இல்ல டெட் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு மூச்சு வாங்குது. இன்னொரு ஸ்டடில அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா வெறும் வெயிட் ட்ரைனிங்க்கு மட்டுமே கார்டியாக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஹெல்தியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கூட பெனிஃபிஷியலா இருக்குன்னு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சில பேர் கார்டியோல தான் நம்மளோட ஹார்ட் ஹெல்த் டிபெண்ட் ஆயிருக்கு, கார்டியோல தான் என்ன நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு, வெறும் வெயிட் ட்ரைனிங் பண்றவங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்காது, வெறும் வெயிட் ட்ரைனிங் பண்றவங்க டெஃபினட்டா கார்டியோ பண்ணணுன்றதெல்லாம் கம்ப்ளீட்லி மிஸ்லீட்.